ஆதியாகமம் 21:14 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவர் சத்தத்தை கேட்டார். இந்த காரியம் நமக்கு தெரியும். ஆகார் அவருடைய பிள்ளையை தூக்கிக்கிட்டு வனாந்திரத்தில் அழிந்து திரிவாங்க. அவங்க குடிக்க வச்சுக்கிற தண்ணியும் தீர்ந்து போகும். அவங்களுக்கு எல்லாம் அச்சு, இனி நாங்கள் சாக தான் போகிறோங்கிற விதமாக அந்த குழந்தைய ஒரு செடியின் கீழே வச்சுக்கிட்டு அவங்க தூரமாக போயிருந்து கதறி அழுவாங்க. அந்த நேரம் கர்த்தருடைய வார்த்தை அவங்ககிட்ட பேசினது. அடுத்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்குது, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலேருந்து பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த காரியத்திலேருந்து நமக்கு கிடைக்கிற யோசனை என்னதுன்னா, ஆகார் அவங்களுடைய வாழ்க்கையில் அப்போ என்ன நடந்துருக்கிறதோ அது நிமித்தமான ரிசல்ட் தான் வரப்போகுதுங்கிற விதமாக யோசித்து அழுது கொண்டிருப்பாங்க. தண்ணீர் இல்லை, அது நிமித்தமாக நாங்கள் சாக போகிறோம் என்கிற விதமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு வச்சுக்கிறது உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ எழுந்து நடந்து போ. இந்த நாட்களில் நம்மளுக்கு நடந்துட்டுருக்கிற காரியத்தை குறித்து தான் அடுத்த நாட்களில் சம்பவிக்க போகுது என்கிற விதமாக கலங்கி கொண்டிருப்போம். என்னுடைய வாழ்க்கை இப்போ இப்படி இருக்குது, இது நிமித்தமான ரிசல்ட் தானே வருகிற நாட்களில் வரப்போகுது என்கிற விதமாக கலங்கி கொண்டிருப்போம். ஆனால் நம்ம குறித்து கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குது கர்த்தர் அறிவார். கர்த்தர்கிட்ட விட்டு கொடுங்க. ஒன்றில் பேதுரு இருக்கார் இல்லையா, அவருடைய படகு இரவு முழுவதுமாக தொழில் செய்வாங்க, எதுவுமே அகப்படாது. கரையை வந்ததன் பிற்பாடு ஏசப்பா சொல்லுவாங்க, நீ ஆழத்துக்கு கொண்டு போய் உன்னுடைய வலையை போடு. பேதுரு சொல்லுவார், நாங்கள் ராவ் முழுவதும் தொழில் செய்ய எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கப்பா, நாங்கள் செய்கிறோம். அது நிமித்தமாக செய்வாங்க. அந்த வலை கிளியத்தக்க, அந்த படகு நிறையத்தக்க மீன்களால் நிரப்பப்படும். நம்மளுடைய வாழ்க்கை மங்கி எறிகிறது உண்மைதாங்க. அது நிமித்தமாக நம்ம சோர்ந்து போயிருக்கிறது உண்மைதான். அது நிமித்தமான ரிசல்ட் தான் வரப்போகுது என்கிற விதமாக சிந்திக்கிறது கூட நம்ம உண்மைதான். ஆனால் கர்த்தர் நம்மளை பிடித்து வச்சுக்கிற திட்டம் கர்த்தர் அறிவார். நம்ம கர்த்தர்கிட்ட விட்டு கொடுப்போம், கர்த்தர் தருகிற வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். இந்த வார்த்தை நம்மளை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போகும். அதற்காக நம்ம தகுதிப்படுவோம். கர்த்தர் மீதியானதை பார்த்துக்கொள்வார். காட் பிளஸ். ஆமென்.